செலவு. இப்போ இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் பற்றி படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த செலவில் மொத்தம் 2 டைப்பு. அதில் ஒரு செலவோட பேர் என்ன வைப்போம் அப்படின்னா விதிக்கப்பட்ட செலவு, இன்னொன்று பேர் வந்து மேற்கொள்ளப்பட்ட செலவு அப்படின்னு பேர் வைப்போம். இது மேபி உங்களுக்கு தமிழில் அந்த வேர்ட்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா கூட இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் இங்கிலீஷ்லேயே கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த விதிக்கப்பட்ட செலவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ஜ்டு ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர். அது என்ன சார்ஜ்டு ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவரின் சம்பளம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, துணை குடியரசுத் தலைவர், இது மாதிரி இந்தியாவோட மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தொகுப்பு நிதி, மொத்த இந்தியாவில் உள்ள பணமும் ஒரு இடத்துல இருக்கு. அதற்கு என்ன பேர் வைக்கிறோம்? இந்தியாவின் தொகுப்பு நிதி அப்படின்னு பேர். அந்த தொகுப்பு நிதியில இருந்து தான் சம்பளம் வந்து போகும். அதில் சார்ஜ்டு ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி ஓட்டிங்கில் வெற்றி பெற்ற பிறகு, அதாவது பில்லை பாஸ் பண்ண பிறகு நம்ம வந்து பணத்தை எடுத்தோம்னா அது வந்துட்டு மேடு எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாராளுமன்றத்தை கேட்காமலே, பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தாமலே கரெக்டாக கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து பணம் போயிடும் அப்படின்னா அதற்கு பேர் சார்ஜ்டு ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு பேர். அப்போ ரொம்ப சிம்பிளா செலவினத்தில் 2 விதமான செலவினம் வச்சுக்கிறோம். செலவு எங்கிருந்து வருது? பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து தானே கொடுக்க போறோம். அப்போ பணத்தை எங்கிருந்து எடுத்து கொடுக்க போறோம் அப்படின்னா ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தொகுப்பு நிதி அப்படிங்கிறதுல இருந்து தான் பணத்தை எடுத்து கொடுக்க போறோம். சரி, தொகுப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுல மொத்தம் 2 டைப் சொல்றோம். ஒன்னு என்னது? சார்ஜ்டு ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட். சார்ஜ்டு ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா பாராளுமன்றத்தை கேட்க தேவையில்லை, பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஓட்டிங்கும் கிடையாது. அதுவே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மேடு பை த ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு படிப்போம். அப்படி இருந்ததுன்னா அது பாராளுமன்றத்தை கேட்டு தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும்.